ஒரு 35, 40 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, எக்மோர், சென்ட்ரல் அப்புறம் அப்போ பிராட்வே பஸ் ஸ்டாண்டு. இப்போ தான் கோயம்பேடு, இப்போ கிளாம்பாக்கமா மாறிடுச்சு. இந்த பகுதியில சில ஆட்கள் நின்னுக்கிட்டே இருப்பாங்க. பத்திரிகை செய்தியெல்லாம் புலனாய்வு பத்திரிகைலாம் இந்த சம்மந்தமா எழுதியிருக்காங்க. என்னன்னா, சினிமா ஆசையில், இல்ல சினிமா நடிகர், நடிகைகளை பார்க்கணுன்ற அந்த மோகத்தில், அந்த ஆர்வத்தில் வீட்டை விட்டு ஓடி வந்துடுறாங்க பாருங்களேன். அவங்கள டார்கெட் பண்ணி தூக்கிறதுக்குன்னே ஒரு கும்பல் இருக்கும் அப்படின்னு அப்போ சீனியர் ரிப்போர்ட்டர்லாம் கூட சொல்லியிருக்காங்க. அதுவும் பெண்கள் வந்துட்டா விட மாட்டாங்க. அது அப்புறம் மீட்டு கொண்டு போன விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போ மாதிரி தகவல் தொழில்நுட்பம்லாம் அப்போ கிடையாது. இப்போ அவசர போலீஸ் கூப்பிடலாம், ஆப்பில் அழுத்தலாம், நீங்கள் சிங்கப்படை பெண் வருவாங்க. அப்புறம் சோஷியல் மீடியா இருக்குது. நீங்களே ஒரு வீடியோ போட்டு நான் இங்கே மாட்டிக்கிட்டேங்கன்னு சொல்லி குரூப்பில் ஷேர் பண்ணலாம். அப்போ ஒன்றுமே கிடையாது. அப்போ டெலிஃபோனே அந்த லேண்ட்லைனே பொதுவெளியிலே கிடையாது. பொது தொலைபேசியே கிடையாது. எங்கேயோ ஒன்று இருக்கும் அது. அப்படி இருக்கிற காலகட்டத்தில் இந்த சினிமா மோகத்தில் நான் இந்த நடிகரை பார்க்க வந்தேன், அந்த நடிகரை பார்க்க வந்தேன், நான் குறிப்பாக நான் ஒரு பிரபலமான நடிகையாக மாறணும் அப்படின்னு சொல்லி இந்த ரயில் நிலையங்களிலும் பேருந்து நிலையங்களிலும் எத்தனை பெண்கள் இறங்கியிருக்காங்க. அவங்களுடைய நிலைமையெல்லாம் என்னவா இருக்குது அப்படின்றது அந்த கடந்த காலங்களில் பல செய்திகளாக இருக்குது. அதனுடைய நிறைய இதெல்லாம் இருக்குது செய்திகளை அது அப்படியே காலப்போக்கில் மாற ஆரம்பிச்சது. இப்போலாம் ரொம்ப தெளிவாகிட்டாங்க. இப்போலாம் போயிட்டு முன்னெல்லாம் சொல்லுவாங்க, ஒரு டைரக்டர் வாசலில் போய் நிற்கணும், ஒரு ஒரு தயாரிப்பாளர் வீட்டில் போய் நின்று தவம் கிடக்கணும், அப்படிலாம் கிடையாது. இப்போ தெளிவாகி போச்சு. இப்போ அசிஸ்டன்ட் டைரக்டரில் எப்படி இன்டர்வியூ பண்ணுறாங்கன்னா, ஒரு ஐடி கம்பெனிக்கு எப்படி இன்டர்வியூ பண்ணுறாங்களோ, தம்பி உனக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்குதா, இங்கிலீஷ் சரளமாக பேசுவியா, கார் ஓட்டுவியா, பைக் ஓட்டுவியா, ஸ்கிரிப்ட் நாலேஜ் உனக்கு டைப் பண்ண தெரியுமா, உனக்கு எத்தனை மொழி தெரியும், இது உட்பட அத்தனை விஷயங்களும் சம்பளமும் நல்லா கொடுக்குறாங்க. அதே போல் இன்றைக்கி அது நிறைய இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு அது இதெல்லாம் வருதில்ல, அதெல்லாம் இப்போ ரொம்ப தெளிவாகி போச்சு. ஏம்மா நீ சான்ஸ் கொடுக்குறியா நடிக்கிறதுக்கு கொடுத்தா கொடுக்கலனா பரவாயில்ல விடு அப்படின்றத ஆயிடுச்சு. ஆனால் இதெல்லாம் தாண்டி இன்றைக்கும் இந்த நடிகர்களை பார்க்க வேண்டும் அப்படின்ற மோகத்தை தாண்டி சில விஷயங்கள் இப்போது கடந்த 2 நாளைக்கு முன்னாடி மும்பையில் நடந்த ஒரு சம்பவம். ஒரு பெண் அசாமில் இருந்து ஜோத்வானா பேகம் அப்படின்ற ஒரு 55 வயது பெண் அஸ்ஸாமில் இருந்து கவுஹாத்தி பக்கத்தில் ஒரு சின்ன ஊர்லேருந்து மும்பைக்கு வந்துட்டாங்க. என்ன வந்த காரணம் அப்படின்னா, தான் ஏழ்மையான சூழ்நிலையில் இருக்கிற தன்னுடைய குழந்தைகளை படிக்க வைக்கணும், அதுக்கு நடிகர் சல்மான் கான் கிட்ட உதவி கேட்க வந்திருக்கிறேன் நான் அப்படின்னு. இது என்னையா அது லாஜிக்கே இல்லாமல் இருக்குது. மகாராஷ்டிராவில் இருக்கிறவங்க யாராவது கேட்டால் ரைட்டு, ஹிந்தி படம் பார்க்குறவங்க அஸ்ஸாமில் இருந்து இவ்வளோ தூரம் வரணும்னா சல்மான் கான் அப்படி என்ன அவர் ஏதாவது ட்ரஸ்ட் வச்சுருக்காரா, அவர் வாரத்துக்கு ஒரு முறை வாசலில் உட்காந்துக்கிட்டு யாருக்காவது நோட்டு பணத்தை எண்ணி கொடுக்குறாரா என்னன்னு பார்த்தா, ஒரு பத்திரிகை செய்தி ஒரு பிட்டு வரும் இல்லைங்களா, அந்த பிட்டு செய்தியில் படிச்சிருக்குது இந்த அம்மா. இது மாதிரி முடியாதவங்களுக்கு கல்விக்காக சல்மான் கான் உதவி பண்ணியிருக்காருன்னு ஒரு செய்தி வந்திருக்குது. அந்த ஒரு செய்தியை நம்பி இந்த ஜோத்வானா பேகம் அப்படின்ற இந்த 55 வயது பெண்மணி 2500 கிலோமீட்டர் பயணப்பட்டு பாம்பேக்கு இறங்கியிருக்காங்க, மும்பைக்கு. சல்மான் கான் வீடு எங்கே இருக்குது, எந்த இது இருக்குது, ஏது ஒன்றுமே தெரியாது. அவங்க மும்பைனா வேறு ஏதோ ஒன்று நினச்சின்னு வந்துட்டாங்க. உங்களுக்கு வந்த பிறகு மிரள முடிச்சிருக்காங்க. மும்பையில் கடுமையான மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஒரு பக்கம் இறங்கணுன்னே மழை, எங்கே திக்கு தசை தெரியலன்றவாங்களா, அது மாதிரி திக்கு தசை தெரியல. அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ஏரியா பேர் பாந்த்ரா. அந்த பத்திரிகை செய்தியில் சல்மான் கான் பாந்த்ரா பகுதியில், மும்பையில் உள்ள பாந்த்ரா பகுதியில் வசிக்கிறார் அப்படின்னு மட்டும் போட்டாங்க. இதை என்ன பண்ணி வாய்மொழியாக பாந்த்ராவுக்கு எப்படி போகணும் அப்படின்னு ஆளுக்கு ஒவ்வொன்று அப்படி காமிச்சு விட்டுருக்காங்க. மழை வேறு பெஞ்சிக்கிட்டு இருக்கு, தங்க இடம் கிடையாது, எதை நம்பி வந்தாங்கன்னு தெரியல. சொல்லவே தேவையில்ல. ஒரு பெருநகரங்களில் ஒரு பெண், அது வயதான பெண்ணா இளம் பெண்ணா அதெல்லாம் நம்ம அதுக்குள்ளே போகவே தேவையில்லை. எத்தனை மனித மிருகங்கள் இங்கே காத்துக்கிட்டு இருக்கு. அது இரவு நேரங்களில் எத்தனை மனித மிருகங்கள், அவ்வளோ பேரும் அந்த பெண்ணை அப்படி துன்புறுத்த பார்த்துருக்காங்க. தப்பிச்சு ஓட இது பண்ணியிருக்காங்க. ஆனால் என்னன்னா, எப்படியாவது சல்மான் கானை பார்த்துடணும், அவர்கிட்ட உதவி வாங்கிடணும் அப்படின்னு எவ்வளோ அப்பாவியாக இருந்திருக்காங்க. ஏன்னா சல்மான் கான் வீட்டை சுற்றி அவ்வளோ போலீஸ் பாதுகாப்பு, சல்மான் கான் வெளியே போனாலே துப்பாக்கி ஏந்திய போலீஸ் அவ்வளோ பேர், அவ்வளோ பவுன்சர்ஸு, அவரை எப்படி நீங்கள் பார்த்துட முடியும் அப்படின்னு ஒரு லாஜிக்கே இல்லை. ஒரு சின்ன ஒரு பிட்டு நியூஸை நம்பி கிளம்பி வீட்டில் கூட சொல்லாமல் கையில் கிடச்ச காசை வச்சு
அஸ்ஸாம்லேருந்து ட்ரெயினில் மும்பைக்கு வந்தாச்சு. வந்து ஒரு வழியாக வாய் மொழியாக அப்படியே அப்படியே யார்கிட்டே கேட்டு இதுதான் பாந்திரா ஏரியான்னு இறங்கியாச்சு. அவங்க அந்த லேடி என்ன நினச்சாங்கன்னா, பாந்திரா ஏரியா அப்படின்னா ஒரு 4 தெரு ஊரில் இருக்கிற மாதிரி ஒரு 4 தெரு இருக்கிற ஒரு பகுதி பொழுது, இந்த நகர் புறம் அப்படின்னு நம்ம ஊரில் எழுதுகிறாங்க இல்லைங்களா, அது மாதிரி இல்லைன்னா ஒரு 5 தெரு இருக்கும் பொழுது. அது எவ்வளோ பெரிய ஏரியா. குறிப்பாக பணக்காரர்கள், வசதி பிடித்தவர்கள், கிரிக்கெட் பிளேயர்ஸு, சினிமா நட்சத்திரங்கள் இவர்கள் அதிகம் உள்ள பகுதி வந்து நம்ம சூர்யாவே அங்கே தான் வீடு வச்சுருக்காரு. அப்படியாப்பட்ட பகுதியில் சுற்றி சுற்றி வந்து மிரண்டு போயிருக்குது இந்த அம்மா. மிரட்சி ஆகிட்டுக்குது. மழை கொட்டிக்கிட்டு இருக்கு. அங்கே யாருக்கிட்டயோ ஒருத்தர்கிட்ட மட்டும் கேட்டுக்குது, சல்மான் கான் வீடு எதுன்னு. அவர் ஏதோ புரிஞ்சுக்கிட்டார், ஏதோ ஒரு ரசிகை பொழுது ரொம்ப அவர் ஒரு வழி சொல்லியிருக்காரு. வழி சொன்னால் அது ஒரு அப்பார்ட்மெண்ட், அது கேலஸ்கி அப்பார்ட்மெண்ட்டுன்னு மிகப்பெரிய அப்பார்ட்மெண்ட். அது ரொம்ப மிகப்பெரிய செல்வந்தர்கள் வாழக்கூடியவ அந்த அப்பார்ட்மெண்ட் குடியிருப்பில். போனால் துப்பாக்கியும் கையும் கேமராவும் இது பண்ணியிருக்காங்க. இந்த அம்மா அந்த வீட்டையே பார்த்துருந்துக்குது, அந்த அப்பார்ட்மெண்ட்டையே. அங்கேருந்து செக்யூரிட்டி ஓடி வந்து பிடிச்சிருக்காங்க. பிடிச்சி என்ன ஏதுன்னு மிரட்டி கேட்ட பிறகு ஆனால் ஏற்கனவே அவருடைய உயிருக்கு அச்சுறுத்தல் அது இதுன்னு ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால, இல்லை இவங்க தெரிஞ்ச அந்த அசாமிலையும் ஹிந்திலையும் பேசி நான் இது பண்ணால் போ ஜாவ் 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 இங்கே நிற்காதன்னு விரட்டி விட்டுருக்காங்க. விரட்டி விட்டு சாப்பாடுக்கு வழி இல்லாமல் திரிஞ்சு அலங்கோலமாகி திரும்ப எப்படி ஊருக்கு போகிறதுன்னு தெரியாமல் ரயில்வே ஸ்டேஷன் கண்டுபிடிக்க முடியாமல் இதுக்கிடையில் இந்த கழுகுகளுடைய பார்வையிலேருந்து தப்பிச்சு ஏன்டா வந்தோம்னு திரும்பவும் இல்லையா அந்த அம்மா வந்து டெய்லியும் போய் இந்த சல்மான் கான் வீட்டுக்கு ஒரு சில அடி தூரம் போய் நிற்கிறது. அவர் ஏதாவது காரில் வருவார், இல்லை நடந்து வெளியே வரும்பொழுது ஓடி போய் நம்ம காலில் விழுந்து, ஐயா இது மாதிரி ஒரு துண்டு பேப்பர் அஸ்ஸாமில் படித்தேன் நான், என் குழந்தையெல்லாம் இப்படி இருக்குது, எனக்கு உதவி பண்ணுங்கள். இதில் உண்மையில் இல்லை, எந்த நடிகராக சாதாரண நடிகராக இருந்தால் கூட பார்க்க முடியாது. வந்து அப்படி ஒரு உள்ளுக்குள்ளேயே ஒரு கட்டமைப்பை அவங்க இது பண்ணிட்டாங்க, போயிருக்காங்க. கடைசியில் அவங்களுடைய நிலைமை என்ன ஆச்சு அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டிலையும் மற்ற ஸ்டேட்லேயும் இது மாதிரி நடிகர் நடிகைகளை பார்க்குற மோகத்தில் வந்தவங்களாம் உண்டு. 2015 எனக்கு வந்து கன்னட ரிப்போர்ட்டர் நம்ம நண்பர் ஒருத்தர் சொன்ன தகவல். அப்போ வந்து பெங்களூரில் பெரிய ஃபேமஸாக அந்த விஷயம் பேசப்பட்டது. ஒரு பெண்ணு ஒரு 9:30 மணி வாக்கில் அப்படி நின்றுக்கிட்டு ஆட்டோவுக்காக நின்றுங்க. ஒரு ஆட்டோ டிரைவர் வராரு. வந்த பிறகு ஜெயா நகர் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், அந்த இடம் பேர் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், ஜெயா நகர் ஃபஸ்ட்டு ஸ்டேஜுக்கு போக முடியுமா, சரி யாரும் ஆட்டோவில் அப்படின்னு சொல்லி கூட்டமாயிருக்காரு. இதாம்மா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். எங்கே யாரை பார்க்கணும் அப்படின்னா, துரு சார்ஜா அப்படின்னு ஒரு நடிகருடைய வீடு எங்கே இருக்குது. உனக்கு தெரியாது அது இல்லைன்னு எனக்கு தெரியாதுங்க, நான் வந்து கர்நாடகாவினுடைய ஒரு மேற்கு பகுதியினுடைய பின்தங்கிய பகுதியிலேருந்து வந்திருக்கிறேன். நான் அந்த துரு சார்ஜாவோட மிக தீவிர ரசிகை. நான் எப்படியாவது அவரை பார்த்தாகணுன்றதுக்காக என் வீட்டில் கூட சொல்லாமல் நான் கிளம்பி வந்துட்டேன் பெங்களூருக்கு. வந்த பிறகு தான் தெரிந்து நான் பெங்களூரை முன்ன பின்ன கூட நான் பார்த்ததே கிடையாது. நீங்கள் ஆனால் ஜெயா நகர் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் அவருடைய வீடு இருக்குதுன்னு நான் வந்து படிச்சிருக்கிறேன் செய்தியா அப்படின்னு அந்த ஆட்டோ டிரைவர் தலை சுற்ற ஆரம்பிச்சிச்சு. சரி வந்ததும் வந்து கேட்டு பார்க்கலான்னு பார்த்தா அப்படியேப்பட்ட வீடே அங்கே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே நைட்டு வந்து 12 மணி ஆகிட்டுக்குது. இவர் ஆட்டோ சவாரி 9:30 மணிக்கு எடுத்தது 12 மணி ஆகிட்டுக்குது. சரி இறக்கப்பட்டு ஒரு இளம் பெண்ணு வந்து ஆச்சு, பேர் தீபா. திரும்ப ஊருக்கு போகிறதுக்கு பஸ் இருக்குதா இல்லையான்னு தெரியல, ரொம்ப லாங்கு. எங்கேம்மா தங்க போகிறேன்னு கேட்டால் திருத்துன்னு முடிச்சுன்னு எங்கே தங்குறதுன்னு தெரியலன்னு. அடடா என்னடா அதுன்ட்டு நல்ல மனிதராக இருக்கிறார் அந்த ஆட்டோ மனிதர். உண்மையிலே நல்ல மனிதராக இருந்திருக்கார். அதனால் இங்கெல்லாம் தங்கணுன்னா உன்னை சும்மா விட மாட்டானுங்க. இங்கே இந்த நேரத்துக்கெல்லாம் என் மேலே நம்பிக்கை இருந்தால் நீ கிளம்பி என் கூட வா, என் வீட்டில் என் ஒய்ஃபும் என்னுடைய அம்மாவும் இருக்கிறாங்க, நீ வாணிக்கிறாரு. முதல்ல கொஞ்சம் தயங்கி இருக்குது. நீ சம்மந்தப்பட்ட ஆட்களுடைய ஃபோன் நம்பர் யாராவது இருக்குதா அப்படின்னா அந்த பெண் கொடுக்க மாட்டேன்னு. சரி நான் அவங்க கூட வரேன்னு சொன்னோடனே அவங்க அம்மாவும் அவங்க ஒய்ஃபும் வந்து பார்த்துட்டு இந்த விஷயத்த சொன்ன பிறகு, இன்னும் நல்ல காலம் காப்பாற்றி கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு திரும்ப அவங்க பேசி, எந்த ஊர்மா, உன் ஃபோன் நம்பர் என்ன ஏது எல்லாம் தான் கொடுக்கவே காணும். ஒரு நாள் போச்சு, 2 நாள் போச்சு. மறுபடியும் நான் வந்து இந்த நடிகர் தான் பார்க்கணும். இந்த ஆட்டோ டிரைவர் கோவம் வந்துடுது. ஏமா நீ படித்த ஆள் தானே, அறிவு இருக்குது அவனுக்கு, இவ்வளோ தூரம் சொல்கிறான், இவ்வளோ பெரிய பெங்களூரில் இந்த நடிகர்லாம் நீ பார்க்க முடியாது, நீ ஊர்லேருந்து கிளம்பி வந்துட்டா இன்னும் ஈஸியாக பார்த்துலான்னு நினச்சியா, எதுக்காக நீ பார்க்கணுன்னு வந்த நோக்கத்தோடனா மரியாதையாக அவன் ஃபோன் நம்பரை கொடுத்து இது பண்ண அப்படின்னு. அதுக்கப்புறம் பயந்து போய் ஃபோன் நம்பர் கொடுத்தவொடனே சம்மந்தப்பட்டவங்க அடித்து பிடிச்சவங்க அண்ணன் அடித்து பிடிச்சின்னு ஓடி வந்து பாருங்கள், டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருக்குது அந்த பெண் வந்து அழுது போட்டு 2 போடு போட்டு அவங்க ஊருக்கு கூட்டு போயிடும், ஒரு பின்தங்கிய கிராமத்துலேருந்து. இப்போ அந்த ஆட்டோ டிரைவர் எனக்கு மணி 9:30 மணிக்கு சவாரி எடுத்தேன், 12 வரைக்கும் தேடியாச்சு, கொடு 1000 ரூபா கொடு அப்படின்னு வாங்கிக்கின்னு நடு ரோட்டில் விட்டு போயிருந்தா அதனுடைய நிலைமை என்ன ஆகும்?
அந்த ஆட்டோ டிரைவருக்கே புண்ணியம் வந்து. இது காலகாலம் நிறைய சம்பவங்கள் இது மாதிரி சொல்லலாம். சரி, இங்கே என்ன ஆச்சு வந்து அசாமிலிருந்து கிளம்பி வந்த அந்த ஜோஸ்வானா பேகம் சல்மான் கானை பார்த்தாங்களா இல்லையா அப்படின்பொழுது அந்த தெருவில் நின்றுக்கிட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் அலைஞ்சிருந்த ஒரு நபர் வந்து குறிப்பிட்டு பார்த்துக்கிட்டே இருந்திருக்கார். பார்த்துட்டு இருந்து அவர் போய் விசாரிக்கிறார். யாரும்மா நீ? என்னன்னு மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு, நான் இது மாதிரி சல்லு பாயை பார்க்க வந்தேன், இது மாதிரி உதவின்னா அவர் சிரிச்சிருக்கார். ஏம்மா இந்த மும்பை வந்து ஒரு பெரும் மாநகரம், இதில் அவர் வந்து ஒரு பெரிய ஸ்டாரு, அந்த ஸ்டாரை நீ அசாம்லேருந்து அப்படின்னா அந்த வீட்டு முன்னாடியே ஒன்று நிற்க விடலை, யாரும்மா நீ? வாமா பாவம் இவ்வளோ அப்பாவையாக இருக்கிறவன்னு அந்த பெண்ணிற்கு அப்போ தான் உடல்நிலை மட்டும் இல்லாமல் சற்று மனநிலையும் பாதிக்கப்பட்டது. அங்கே வந்த பிறகு அது என்ன சம்பவம் நடந்ததுன்னு தெரியல, சற்று மனநிலையும் பாதிக்கப்பட்டுள்ளது. இவங்க யாருன்னா இந்த நபர் கூட்டு போனவர் யாருன்னா அங்கே ஹிலி அப்படின்ற ஒரு தன்னார்வ அமைப்பு ஒன்று இருக்குது. அந்த ஹிலியோட வேலை என்ன அப்படின்னா மும்பையில் மழைக்காலம் வரும்பொழுது, இது மாதிரி மழைக்காலம் வரும்பொழுது அங்கே வீடற்றவர்களுக்கு, நிர்கதியற்றவர்களுக்கு, வீடு இல்லாமல் இருக்காங்க நிறைய பேர், இங்கே சென்னை மாதிரியே வீடு இல்லாமல் இருக்காங்களே, அவங்களுக்கு தண்ணீர், உணவு, தங்கறதுக்கான வசதி, ரொம்ப கொடுமையான விஷயங்க. மழை காலத்தில் இந்த பிளாட்ஃபார்ம் வாசிகள், அவங்க சொல்லக்கூடாது, அவங்கள பிளாட்ஃபார்ம் வாசிகள்னு சொல்லக்கூடாது, வீடற்றவர்கள் தான். அவங்களோட நிலைமை ரொம்ப கோரமானது. இந்த தன்னார்வ அமைப்பு அவங்கள வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சமுதாய கூடங்களில், கல்யாண மண்டபங்களில் தங்க வைக்கிறது, அவங்களுக்கு உணவு கொடுக்கறது, தண்ணீர் கொடுக்கறது, அவங்களுக்கு வைத்தியத்திற்கான விஷயங்களை பார்த்துக்கிறது, இதெல்லாம் பார்த்துக்கிறவங்க இவங்க தான் அந்த பெண்மணியை கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டுபிடிச்சி அவங்க டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் கொண்டு போகும்போது இவங்களுக்கு கொஞ்சம் சற்று மனநிலை பாதிக்கப்பட்டுள்ளது இங்கே வந்த பிறகு, அதனால் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கட்டும், இருந்த பிறகு நல்ல ஓய்வில் இருக்கட்டும், அதன் பிறகு தகவல் சொல்லுங்கள் அவங்க சொந்தக்காரங்கிட்ட அசாமுக்கு அப்படின்னு அசாமுக்கு தகவல் சொன்னால் 2500 கிலோமீட்டர்லேருந்து கூட்டு போகிறதுக்கு ஆளே கிடையாது. அங்கே வந்து வேறு யாருமே கிடையாது, எல்லாம் சின்ன சின்ன பசங்க வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இவங்களே இந்த அமைப்பினரே கொண்டு போய் அவங்கள பத்திரமா சேர்த்துட்டு வந்திருக்காங்க. காரணம் என்னென்னா இவ்வளோ கலிகாலம் ஆகிப்போச்சு, இவ்வளோ வசதிகள் வந்துடுச்சு. ஒரு நடிகர்லாம் எப்படி நடந்துப்பாங்கன்னு உங்களுக்கு பார்த்தா சோஷியல் மீடியாவில் தெரியுது. இந்த காலத்துலேயும் ரயிலை பிடிச்சிக்கின்னு இவர்கிட்ட வந்து உதவி கேட்டால் நடக்கணும்னு ஒரு பெண்மணி வந்திருக்காங்கன்னா எவ்வளோ பின்தங்கிய நிலையில் நாம் இன்னும் இருந்திருக்கோம் அப்படின்னு தான் இந்த வீடியோவுடைய சொல்கிறதுக்கான நோக்கம். இது அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.